Welcome to the session on e-business. In last video, we have discussed about traditional commerce, e-commerce, and the basic difference between e-commerce and traditional commerce. And in this video, we are going to discuss about business, e-business, and architectural framework of e-commerce. What is business? Okay, so business na enna appdin pathina. A business is an organization that strives for a profit by providing goods and services desired by its customer. ஸோ அப்போ பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறுவனம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபத்தை நோக்கி போகிறாங்க. அவங்க லாபம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு தேவையான பொருட்களையும் சேவையும் செஞ்சு அது மூலயமா அவங்க லாபம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ். இது நார்மல் கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இ-பிஸ்னஸ்னால் என்னன்னு பார்ப்போம். த டேர்ம் இ-பிஸ்னஸ் மீன்ஸ் டூயிங் business electronically, which includes e-commerce, e-market, internet-based business, and refers to companies whose business transactions with their business partners and consumers are performed through internet. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இ-பிஸ்னஸ் ஒரு பண்ணுற பிஸ்னஸ் வந்து எலக்ட்ரானிக்கலாக பண்ணுறப்ப அதை இ-பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் பிஸ்னஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸும் இருக்குது, இ-மார்க்கெட்டிங்கும் இருக்குது, இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸு. அதாவது ரெண்டு கம்பெனி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசானோ, ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் இருக்கும். இப்போ நம்ம அமேசான் ஓப்பன் பண்ணாலே நிறைய டுடேஸ் ஆஃபர், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் பண்ணுறாங்க. இதை தான் இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இ-காமர்ஸ்னால் என்னென்னு தெரியும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுதான் இ-காமர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இ-பிஸ்னஸ். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு தி யூஸ் ஆஃப் வெப், இன்டர்நெட். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறப்ப எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ராநெட்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட் என்னன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் காம்பினேஷன் தேர் ஆஃப் டு கண்டக்ட் அ பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் தே ஆர் டூயிங் அப் அ பிஸ்னஸ். இ-பிஸ்னஸ் இஸ் சிமிலர் டு இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் மாதிரி தான் இ-பிஸ்னஸும், பட் இட் கோஸ் பியாண்ட் சிம்பிள் பையிங் அண்ட் செல்லிங். பையிங் அண்ட் செல்லிங்கையும் தாண்டி போகிறது தான் இ-பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டோன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்விக்கிலேயோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் வந்து நிறையா கேட்டலாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் ஷாப்பை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எலக்ட்ரானிக் பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இது மியர் இ-காமர்ஸ். ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. திஸ் இஸ் செட் டு பி அன் இ-காமர்ஸ். பட் இ-பிஸ்னஸ் கோஸ் பியாண்ட் தட். அப்போ இ-பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அதே ஸ்விக்கிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப் கூட மட்டும் அந்த டைப் இருக்காது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோட அவங்களுக்கு டைப் இருக்கும். அப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் வந்து தே ஆர் ஹேவிங் அ டைப் வித் திஸ் ஸ்விக்கிஸ். அவங்க ப்ராடக்டை சப்ளை பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அனுப்புகிறாங்க. அவங்களும் சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வந்து ப்ராடக்டை வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இ-பிஸ்னஸ். இதெல்லாம் அவங்க மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. இ-பிஸ்னஸ் இன்க்ளூட்ஸ் much wider range of a business process such as supply chain management. ஸோ இ-பிஸ்னஸில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங் இருக்குது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, எங்கே இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை எங்கே உள்ள கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம வந்து ரீச் பண்ண வைக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் சப்ளை செயின்
மேனேஜ்மெண்ட் எலக்ட்ரானிக் இதை வந்து நம்ம நேரில் போய் பண்ணுறதில்ல, நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி வெப்சைட் மூலியமாகவே எலக்ட்ரானிக்கலாக நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா they are expecting more service from the company or the company which they purchase the product. அவங்கக்கிட்டேருந்து நிறைய சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்குகிற ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் வாங்கின ஒரு 6 மந்த்தில் இதுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணும், செகண்ட் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஆட்டோமொபைல்ஸ்னால் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணியும் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. சர்வீஸ் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறமும் they are maintaining a relationship with their customers. E-business process therefore can help companies to operate more effectively. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் இ-காமர்ஸ். ஆர்கிடெக்சரல் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் இ-காமர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 6 different layers. The first one is application, next one is brokerage services and data or transaction management, third one is interface and support layers, fourth one is secure messaging and security and electronic document interchange, next one is middleware and structural data document interchange, and these are the 6 different layers of e-commerce. The first layer is applications. This application consists of 3 distinct classes. One is customers to business, business to business, and intra-organization. First one is consumers to business transactions. So consumers to business transactions என்னன்னு பார்த்தீங்கன்னா customers can buy products using electronic cash and secure payment systems. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து எலக்ட்ரானிக் கேஷ் மூலியமாகவோ இல்லை அப்படின்னு சொன்னால் செக்யூர் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் நம்மளால் பண்ணிக்கலாம். இதுதான் கன்சூமர்ஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். இதை வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்க்கெட் பிளேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ஒரு அமேசான்லேயோ ஸ்னாப்டீல் ஃப்ளிப்கார்ட்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற பர்ச்சேஸ் தான் இது. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ பேமெண்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம எலக்ட்ரானிக்லேயே மேக்கிங் அ பேமெண்ட். திஸ் இஸ் கன்சூமர்ஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளுக்கு தேவையான இடத்துலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் மார்க்கெட் லிங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இங்கே மார்க்கெட் லிங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் இங்கே யாரெல்லாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸும் இந்த அப்ளிகேஷன் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, கவர்மெண்ட்லேயும் இந்த அப்ளிகேஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ், பப்ளிக் செக்டர்ஸ் இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் யாருனாலும் இல்லை நம்மள மாதிரினா ஜென்ரல் பப்ளிக் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் நம்ம அந்த டேட்டாஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் முன்னெல்லாம் பார்த்தோம் நம்ம நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து விற்பாங்க, அதை வாங்கி நம்ம அப்ளை பண்ணி போஸ்டரில் அனுப்புவோம். இப்போ அந்த ப்ராசஸ்லாம் மாற்றிட்டு பேப்பர்லெஸ் ஆர்கனைசேஷனாக எல்லா இடத்துலையும் மாற்றிட்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஎஸ்சிக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டா போதும், உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும், உங்களுக்கு நீங்கள் அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணுன்னா கூட அவங்களும் நம்மளை பற்றின கம்ப்ளீட் டேட்டா ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க, அதிலேருந்து அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டா ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இன்ட்ரா ஆர்கனைசேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரா ஆர்கனைசேஷனல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ட்ரைவன் ட்ரான்சாக்ஷன்னு சொல்கிறாங்க. ஏ கம்பெனி பிகம்ஸ் அ மார்க்கெட் ட்ரைவன் பை டிஸ்பர்சிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் இட் கஸ்டமர்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ். அவங்க கஸ்டமர்ஸை பற்றியும் காம்படிட்டர்ஸை பற்றியும் they need to collect all the informations. Management must pay close attention to the service both before and after sales of a market driven business. So ஒரு ப்ராடக்ட் ஒரு கார்ப்பரேட் வந்து அவங்க கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணுன்னா தே நீட் டு டூ அ பெட்டர் சர்வீஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ். ரெண்டுக்கும் அப்புறமும் தே நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தி கஸ்டமர்ஸ். அப்போ தான் காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து வீ கேன் ப்ரொடெக்ட் ஆர் ஓன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணணுன்னாலும் உங்கள் ஆட்டோமொபைல்ஸுக்கு யூ நீட் நாட் டு ரிமைண்ட் அபவுட் இட். த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வில் கிவ் அஸ் அண்ட் ரிமைண்டர். அவங்களே ரிமைண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இப்போ இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணணும், ரெனிவல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமும் தே ஆர் ஷோயிங் தே ஆர் ஹேவிங் சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சர்ன் டுவர்ட்ஸ் தி கஸ்டமர்ஸ் அப்படின்றாங்க. இதுதான் இன்டர் ஆர்கனைசேஷனல் ட்ரான்சாக்ஷன். And second layer is brokerage services, data or transaction management. Informations brokerages work as an intermediary who provide service integrations between the customers and information providers. இதில் பார்த்தீங்கன்னா we are having an information brokerages. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they sit as an intermediators. கஸ்டமர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ்க்கும் நடுவில் they sit as an intermediators. இது பார்த்தீங்க why we need this type of intermediators or brokerage services அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் ஒரு ரெட் பஸ் பற்றியோ இல்லை உங்கள் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் கேப் ஏதோ புக் பண்ணணுன்னாலே நீங்கள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் வரும். அது மோர் தென் 6 lakhs அந்த மாதிரிலாம் டேட்டாஸ் வரும். நம்மளுக்கு அதிலிருந்து பெஸ்ட்டு எதுன்னு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். எந்த டிக்கெட் புக் பண்ணுறது, ஏர் டிக்கெட்டோ இல்லை ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ புக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன சர்வீசஸ்ஸு நம்மளுக்கு தேவையான ப்ரைஸஸில் எக்கனாமிக்கல் ப்ரைஸஸில் ஈஸியாக அவங்க வந்து இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒரு பெரிய கார்ப்பரேட் கன்சர்னில் வந்து எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ணுறதுனாலும் அவங்களால டைரெக்டாக இன்வால்வ் பண்ண முடியலனாலும் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இருக்காங்க. தே ஆர் டூயிங் திஸ் சர்வீசஸ். ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேனிங், நம்மளோட ரெஸ்யூம் ஸ்கேனிங்கில் இருந்து எல்லா பர்பஸும் அவங்களே பண்ணி தே ஆர் டூயிங் த கன்சல்டிங் சர்வீசஸ் ஆல்சோ. இதுதான் brokerage services and data or transaction management அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் சப்போர்ட் லேயர். தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வில் ப்ரொவைட் இன்டர்ஃபேஸ் ஃபார் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ். எஸ்பெஷலி இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்காகவே இந்த லேயர்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்டராக்டிவ் கேட்டலாக்ஸ், இன்னொன்று வந்து சப்போர்ட் டைரக்டரி சர்வீசஸ். இன்டராக்டிவ் கேட்டலாக்ஸ் அண்ட் டைரக்டரி சர்வீசஸ் இது ரெண்டுமே வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நீடட் ஃபார் தி இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டராக்டிவ் கேட்டலாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா interactive catalogs are a customized interface to consumer applications such as home shopping. நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற ஹோம் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே சிதம்பரம் லோக்கலில் வந்து we are having an app called Zaros.
இந்த ஜாரோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த எப்படி உங்களுக்கு மெட்ரோ பிளேசஸில் வந்து ஜொமேட்டோஸ் அண்ட் ஸ்விக்கிஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே தே ஆர் டூயிங் ஆல் டைப் ஆஃப் சர்வீசஸ். நீங்கள் மெடிக்கல்ஸ் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், க்ராசரிஸ் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். அதே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு கேட்லாக்ஸ், எலக்ட்ரானிக் கேட்லாக்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ஸ் எவ்ரிதிங். ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து இப்போ நீங்கள் அமேசானுக்குள்ளே போனீங்கன்னா கேட்டகரிஸ்னு வரும். அதில் வந்து மென்ஸ் வேர், விமென்ஸ் வேர், கிட்ஸ் வேர்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதில் எது தேவையோ அதை எடுத்து இதுதான் வந்து கேட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் தி ஹோம் ஷாப்பிங். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டரிஸ். வாட் இஸ் திஸ் டைரக்டரிஸ் ஆன் அதர் எண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் ஆப்ரேட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட் டு ஆர்கனைஸ் த எனாமரஸ் அமௌண்ட் of informations and transactions generated to facilitate electronic commerce. எலக்ட்ரானிக் காமர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ராடக்ட் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அமேசானில் வந்து தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் தேர் ஓன் ப்ராடக்ட் அண்ட் தே ஆர் செல்லிங் டு கஸ்டமர்ஸ். அவங்களே ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டு விற்கிறது கிடையாது. தே ஆர் கெட்டிங் அ ப்ராடக்ட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் சப்ளையர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ப்ராடக்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நம்மக்கிட்ட ரீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரானிக் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்ளையர்ஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து எப்படி ப்ராடக்டை வாங்குறது, எந்த சப்ளையர் நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக கொடுப்பாங்க, ப்ராடக்ட் எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தேடுறது, பேமெண்ட் எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக பண்ணுறது எப்படி, எந்த கஸ்டமர்ஸ்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுக்குறது தான் இந்த டைரக்டரிஸ். we can expect that there will be no one common user interface that will glass the surface of all electronic commerce applications. ஸோ இது ரெண்டு டிவைசஸ், இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் சப்போர்ட் லேயர். இந்த இன்டராக்டிவ் கேட்டலாகும் டைரக்டரி சர்வீசஸ் இஸ் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஆக்டிங் அஸ் அண்ட் சப்போர்ட் லேயர் ஃபார் தி இ-காமர்ஸ். And this is example of interface and support layers. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் லேயர்ஸ் வந்து நான் 2 டிவைசஸ் சொன்னேன், கேட்டகரிஸ் அப்புறம் வந்து டைரக்டரிஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து கேட்டகரிஸ் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு, ஹோம் ஷாப்பிங்க்கு, வேறு டைரக்டரிஸ் வந்து பிஸ்னஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌசிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி. டெஸ்க்டாப்பில் நிறைய நம்மளுக்கு ப்ரௌசர்ஸ் இருக்குது. ஃபயர்ஃபாக்ஸு, கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஓப்ரா அண்ட் சஃபயர், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் இருக்குது. இது மூலயமா நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்டை ப்ரௌஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் செட் பை ஆன்லைன் ஷாப்பிங் சர்வீசஸ். அங்கே டிஃப்ரெண்ட் கேட்லாக்ஸ் இருக்குது. கேட்லாக் சர்வீசஸ், கார்ட் சர்வீசஸ், எப்படி நம்ம ப்ராடக்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ் அண்ட் சப்போர்ட் லேயர்ஸோட எக்ஸாம்பிள் இமேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செக்யூர் மெசேஜிங் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப நம்ம வித்தின் கண்ட்ரி பண்ணுறதில்ல, அவுட் சைட் தி கண்ட்ரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணிகிட்ருக்கப்ப நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்டல் சர்வீசஸ் டிபெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு இருந்து இன்னொரு கண்ட்ரிக்குனால் நம்ம ஈஸியாக இமெயில் அனுப்பி நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ 2 கம்பெனிஸ்குள்ளே ஏதாவது அக்ரிமெண்ட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க எலக்ட்ரானிக்கல் டேட்டா இன்டர்சேஞ்ச், இவங்களோட அக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, அவங்களோட அக்ரிமெண்ட்டை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க த்ரூ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கெலாம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம எப்படி நார்மலாக வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அதையே வந்து இப்போ
எலக்ட்ரானிக்கெல்லாம் இன்னும் ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக டேட்டாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு. அன்ஸ்ட்ரக்சர்டை வந்து நான் ஃபார்மேட்டட்னு சொல்லுவோம். இது என்னென்னா ஒரு மெமோஸ், என்ன மாதிரி ப்ராடக்ட்டு எங்கேருந்து வருது அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு லெட்டரு இல்லை ரிப்போர்ட்டு, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ இன்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இப்போ அவங்க சேல்ஸ் ரிப்போர்ட் தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அனுப்ப முடியும். இதெல்லாமே என்னென்னு சொல்கிறோன்னா நான் ஃபார்மேட்டட் மெசேஜஸ் அப்படின்னு, அன்ஸ்ட்ரக்சர்டு மெசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்டு மெசேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷிப்பிங் ஆர்டர்ஸ் இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர், இப்போது நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம ஷிப்பில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம அங்கே ப்ராடக்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்லிப்பு காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு பேர் வந்து ஃபார்மேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஷிப்பிங் நோட்டீஸு, அதர் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், இதெல்லாமே தான் செக்யூர் மெசேஜிங் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்ச் எப்படிலாம் பண்ணுறோன்னா, நம்ம எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், இமெயிலாவோ ஃபேக்ஸாவோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு தேவையானது ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாரிஃபிகேஷனையும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எலக்ட்ரானிக்கெல்லாம் ஒரு கம்பெனியோ இன்னொரு கம்பெனியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க. இப்போ சப்போஸ் அவங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தால், இல்லை சப்ளையர்ஸ் பர்ச்சேசஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ப்ராடக்ட் எப்போ ரீச் ஆகும், அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா மிடில்வேர் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்ச். மிடில்வேர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி ஐ ஹாவ் செட் வி நீட் டு ஷேர் அ பர்டிகுலர் டேட்டாஸ். ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே தே நீட் டு எக்ஸ்சேஞ்ச் த டேட்டாஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ மிடில்வேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசரில் வந்து ஒரு இது நீங்கள் தேடுறீங்க, சப்போஸ் ஒரு பெஸ்ட்டு சப்ளையர்ஸ் இல்லை ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதோ உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தேடுறப்ப அந்த இன்பிட்வீன் வந்து நீங்கள் தேடுற அந்த கீவேர்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டுக்கும் நடுவில் வந்து சில ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மிடில்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இடைப்பொருள் அப்படின்றோம். ஸோ இந்த மிடில்வேர் வந்து பிஸ்னஸில் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிடில்வேர் ஹெல்ப்ஸ் to mediate between diverse software programs that enable them to talk to one another. ஸோ நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we are getting the software supports with the help of this middleware. To achieve the data-centric computing, middleware services focuses on the 3 elements. ஸோ இந்த middlewares in between இந்த ப்ராசஸ் வந்து 3 சர்வீசஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து டிரான்ஸ்பரன்சி, டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பற்றின நோட்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம ட்ரைவ் டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இதில் இருந்து டீட்டெயிலாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ டிரான்ஸ்பரன்சினா என்னன்னு சொல்கிறேன். டிரான்ஸ்பரன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இம்ப்ளைஸஸ் தட் யூசர்ஸ் வுட் பி அன்அவேர் தட் ஃபெசிலிட்டேட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்கு தேவையான டேட்டாஸை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஒரு டிரான்ஸ்பரண்ட் நிறைய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டண்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி லெவல் 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம அனுப்புகிற மெசேஜோ நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷனோ கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான டைமில் ரீச் ஆகிருக்கணும். அது டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேஷன்ஸ், நம்மளோட அக்ரிமெண்ட் தானா, நம்மளோட சிக்னேச்சர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபர்மேஷன்ஸ், ஆத்தரைசேஷன்
ஆத்தன்டிகேஷன்ஸ், யார் வந்து அந்த மெசேஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எலக்ட்ரானிக்கலாக நம்ம டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை யார் பார்க்குறாங்க, நம்ம எப்படி அதில் சிக்னேச்சர் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இதை பற்றியும் நம்ம வர வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் தேர்டு சர்வீசஸ் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். இகாமர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து டாக்குமெண்ட் தான் சொல்லுவோம். இன்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் எலக்ட்ரானிக் காமர்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை வந்து ஹவ் வி ஆர் இன்டர்சேஞ்சிங், எப்படி நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ஒரு இது கன்சர்ன்லேருந்து இன்னொரு கன்சர்ன்ஸ்க்கு வந்து நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்றது. த ட்ரெண்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் அ சிங்கிள் டேட்டா டைப் டாக்குமெண்ட் டு இன்டகிரேட்டட் டாக்குமெண்ட்ஸ். சிங்கிள் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம், இன்டகிரேட்டட் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம். இதை வந்து நம்ம காம்பவுண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை வந்து ஒரு கம்பெனியோ இன்னொரு கம்பெனியோ எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம மெயில் அனுப்புறது, நான் சென்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரிசீவர் வந்து போகிற வரைக்கும் இன்பிட்வீனில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பண்ணுறது தான் இந்த மிடில்வேர் சர்வீசஸ். ஓகேங்களா? And the last point is the last layer பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேசிக் கம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பார்த்தோம். இந்த 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தட் makes connectivity, management, business operation and communication possible. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு எப்படி அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதை தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெட்வொர்க்கில் வந்து நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ரைசஸ் தி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சிஸ்டம் அண்ட் டிவைசஸ். ஸோ அப்போ நெட்வொர்க்னால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் அதில் இருக்கிற இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு, நீங்கள் யாருக்கு இன்னொரு சிஸ்டம்க்கு அனுப்புகிறது, யார் உங்களோட ரிசீவரோ, இது எல்லாமே சேர்ந்தது தான் நெட்வொர்க்கு. ஸோ அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சிஸ்டம் அண்ட் டிவைசஸ். இதெல்லாம் கன்சிஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க்கை வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இட் ஹஸ் அசிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி யூசர், சர்வீசஸ், அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸ். கம்யூனிகேஷன்ஸை வந்து பாசிபிள் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது யூசர்ஸ்க்கும் அப்ளிகேஷன் பர்பஸ்க்காகவும். ஓகே, ஸோ ஃபார் யூ மைட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் we have discussed about business, e-business and architectural framework of e-commerce. 6 different layers பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. ஹோப் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.